குடிநீர் ஆதாரமாக இருந்த ஏரி மதகு பகுதி உடைந்து 3 ஆண்டுகள் ஆகியும் சரி செய்யப்படவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. நீரின்றி வறண்டு போய் பாலைவனம் போல் காட்சியளிக்கும் ட்ரோன் காட்சி இது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மா குடிக்காடு கிராமத்தில் உள்ள இந்த ஏரி சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வனத்துறையினால் கட்டப்பட்டது. இந்த ஏரி கிராம மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் சுற்றுவட்டார கிராம மக்களின் கால்நடைகளின் குடிநீர் தேவைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நீண்ட காலமானதால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மதகு பகுதியானது சேதமடைந்து உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் முழுவதும் வெளியேறியது. இது சம்பந்தமாக கிராம மக்கள் கூறுகையில், ஏரி உடைப்பு சம்பந்தமாக மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் விருத்தாச்சலம் வனத்துறை அதிகாரிகளிடம் சென்று மனுக்கள் கொடுத்ததாகவும் தொலைபேசி வாயிலாக பல முறை கூறியும் நடவடிக்கை எடுக்காமல் தற்போது போதிய நிதி இல்லை என கூறி அலட்சியப்படுத்துவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது கோடை காலம் என்பதால் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏரி நீரின்றி வறண்டு போய் பாலைவனம் போல் காட்சியளிப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். கிராமத்தினர் உடனடியாக வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஏரி சரி செய்யப்பட்டு மீண்டும் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். உள்ளாட்சி முரசு செய்தி தொகுப்பு ஆசிரியர் ரிச்சர்ட் ஆனந்துடன் வேப்பூர் செய்தியாளர் வேலன். 20 வருஷமாக எங்களுக்கு குடிநீர் இதில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமாக இடிஞ்சு போய் கிடக்கு. நாங்களும் போயிட்டு யூனியனில் சொல்லியிருக்கோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்கோம். அங்கெல்லாம் போகக்குள்ள நீங்கள் போயிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசுங்கப்பா, எங்கள்கிட்ட இது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா யூனியன் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஊருக்கு இதுதான் குடிநீர். பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாரி இருக்குங்க. இதுதான் குடிநீர் மாட்டுக்கு ஆட்டுக்கு பத்தாதுக்கு எங்களுக்கெல்லாம் இதுதான் வாழ்வாதாரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இது இப்போ ஒரு பெரிய இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்க ஐயா. இதெல்லாம் கட்டி கொடுக்கணும் ஐயா. அந்த மது தான் எங்களுக்கு பிரச்சனையே. தண்ணி அடுத்த செகண்டே ஊருக்குள்ளே தான் பூந்துடும். தண்ணி அந்த அளவில் ஸ்பீடாக வரும். கிட்டத்தட்ட சிறுபாகத்துல இருந்து அந்த ஏரியிலேருந்து இந்த ஏரிக்கு வரும். இந்த ஏரியிலேருந்து இது எங்களுக்கு இது கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஐயா.